ஐயா எல்லாரும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, சுவாமி தான் செய்ய சொன்னார் சொல்லி சொல்றாங்க. இதிலிருந்து தெளிவு காண்பது எப்படி? சாமி தான் செய்ய சொன்னாங்கன்னு நம்புறவங்க அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதை வெளியே சொல்றாங்கன்னா, அதில் ஏதோ ஒன்று மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தையோ இல்லாட்டா ஒரு எக்ஸ்கியூஸஸையோ பெறதுக்காக சொல்றாங்கன்னு அர்த்தம். ஜெனரலாக இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் ஆன்மீகத்தில். இந்த உலகத்தில் தெய்வம் இல்லாமல் ஒரு ஞானி இல்லாமல் எந்த செயல் நடைபெற முடியும்? அனைத்து நடப்பதெல்லாம் ஈசன் செயல் தானே. அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் சாமி சொன்னார் செய்கிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் சாமி சொல்லலையா? ஸோ இது சுவாமியுடைய அனுகிரகத்தில் தான் இந்த உலகம் செய்யுங்குதுங்கிற நம்பாதவங்க சொல்லக்கூடிய சொல். இதை ஆஸ்திகர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆஸ்திகர்களாக நடிக்கிறவங்க தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க நாஸ்திகர்களை விட மோசமானவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சாமி செய்ய சொன்னார் அதனால் செய்கிறேன்னு சொல்கிறவங்க யார்கிட்ட தப்பிச்சுட்டு போகிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க? எனக்கு புரியல. மொத்தத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆன்மீகத்தில் சொல்லவே கூடாது. ஏன்னா அனைத்தும் செய்யக்கூடியது ஆண்டவன் தானே. அதில் அவருக்கு மட்டும் சாமி செய்ய சொன்னார் செஞ்சேன், சாமி நினைக்க சொன்னார் நினச்சேன், சாமி பேச சொன்னார் பேசினேன், சாமி தான் சகலமும் பண்ணார். ஏன்னா அவருக்கு மட்டும்தானா? மற்றவங்களுக்கு கிடையாதா? அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை அண்ட சராச்சரங்களும் இயங்குவது அந்த பகவானுடைய கிருபைகள் தானே. தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னா உண்மையிலே அவர் ஆஸ்திகனாக நடிக்கக்கூடிய நாஸ்திகன்னு நம்ம எடுத்துக்கலாம்.